Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நமக்கு இந்த வேர்டு பாருங்கள், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம்னா நம்மளுக்கு தெரியும், ப்ரைம் நம்பர்ஸ் எந்த நம்பருக்கு இரண்டே இரண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கோ அதை நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஃபேக்டரவே ப்ரைம் நம்பர்ஸாக கொண்டு வந்து எழுதுறது தான் இங்கே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். டெஃபினிஷன் பாருங்கள். Prime factorization is the method of expressing a number as the product of its prime factors. ஒரு எண்ணை அதனுடைய prime factors உடைய மல்டிப்ளிகேஷனாக எழுதுறது தான் இந்த prime factorization அப்படின்ற மெத்தட். எக்ஸாம்பிள் பாருங்க, prime factorization of 60 by division method. 60-யை நம்ம என்ன பண்ணுறோன்னா டிவைட் பண்ணி ப்ரைம் ஃபேக்டர்ஸால் டிவைட் பண்ணி அதை லாஸ்ட்டில் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், 60-யை 2ஆல் டிவைட் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதனுடைய ஸ்மால் ப்ரைம் நம்பர் என்ன? 2. அதெல்லாம் டிவைட் பண்ண முடியும். ஸோ 3 2s are 6, 0 as it is coming down. நெக்ஸ்ட்டு 30 இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஈவன் நம்பராக இருக்கனால 2ஆல் அகெயின் நம்ம டிவைட் பண்ணுறோம். 15 2s are 30. நெக்ஸ்ட்டு 1 5 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த எண் வந்து 3ஆலேயோ 5ஆலேயோ டிவைட் ஆகும். ஸோ 3 எடுத்துக்கிறோம். இப்போ 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 5 இருக்குது. ஸோ 5-ஐ வெளியே கொண்டு வரும்போது 5 5s are 1 5s are 5. ஸோ இப்போ எப்படி எழுதுகிறோம்னா 60 is equal to இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ப்ரைம் ஃபேக்டர்ஸால் 60-யை கொண்டு வர போகிறோம். அதான் 2 into 2 into 3 into 5. ஸோ ஆன்சர் 60. இதுதான் the prime factorization of the 60-யை நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 140 அதை எப்படி டிவைட் பண்ணலான்னா, இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் அது டிவைட் ஆகும். ஸோ 7 2s are 14 as it is 0 coming. நெக்ஸ்ட்டு 7 0ன்றதுனால இது ஒரு ஈவன் நம்பர். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த எண் வந்து 35 5ஆல் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 7 5s are 35. நெக்ஸ்ட்டு 7 வந்து 7ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸால் ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதுகிறோம். அதான் 2 ஸ்கொயர். ஸோ 2 into 2-ஐ 2 ஸ்கொயர்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 5 into 7. செகண்ட் ஒன் 156. 156 ஒரு ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து 8ஆல் முடிஞ்சிருக்கு. 8ம் அதே மாதிரி 2ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 39 இருக்குது. 39 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3-யை வெளியே எடுத்துட்டு இப்போ 13 3s are 39 நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு 13 வந்து அகெயின் இது ஒரு ப்ரைம் நம்பர். இது 13ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 156-ஐ எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் into 3 into 13 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 3825. இதில் பார்த்தீங்கன்னா end with 5. ஸோ இந்த எண் வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 7 5s are 35, 6 5s are 30, 5 5s are 25. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு 5ஆல் முடிவாக இருக்குது. ஸோ இந்த எண்ணும் 5ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 1 5s are 5. ஸோ 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 1 பேலன்ஸ். ஸோ 3 5s are 15. நெக்ஸ்ட் இது 3ஆல் டிவைட் ஆகும், ஏன்னா end with 3 பார்த்தீங்கன்னா 153. ஸோ 5 3s are 15, 1 3s are 3. நெக்ஸ்ட் 51 3ஆல் டிவைட் ஆகும். 17 3s are 51. தென் 17-ஐ வெளியில் எடுக்கும்போது 17 வந்து 17ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த நம்பரை எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் into 17 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 5005. இது end with 5-ஆக இருக்கனால இது 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 1 5s are 5. thus it is 2 zeros coming down. நெக்ஸ்ட் 1 5s are 5. நெக்ஸ்ட் இது 1ஆல் முடிவாக இருக்குது. இது வந்து என்னன்னா 7. அடுத்த ப்ரைம் ஃபேக்டர் வந்து 7ஆல் இது டிவைட் ஆகும். ஸோ 1 7s are 7, பேலன்ஸ் 3. ஸோ 30. 4 7s are 28, பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் 3 7s are 21. நெக்ஸ்ட்டு இது 3ஆல் முடிவாக இருக்குது. ஸோ இது வந்து 11ஆல் டிவைட் ஆகும்.
13 11s are 143. நெக்ஸ்ட்டு 13 வந்து வெளியில் கொண்டு வரோம். ஸோ 113s are 13. இது எப்படி எழுதலாம்? 5 into 7 into 11 into 13. இப்போது ப்ராப்ளம் பண்ண போகிறோம். 64 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 64 இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். 3 2s are 6, 2 2s are 4. நெக்ஸ்ட் இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அகைன் 2ஆல் டிவைட் ஆகும். 1 2s are 2, 6 2s are 12. நெக்ஸ்ட்டு இதுவும் டிவைட் ஆகும் 2ஆல். ஸோ 8 2s are 16. நெக்ஸ்ட்டு இதுவும் 2ஆல் டிவைட் ஆகும். 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 4 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 1 2s are 2. இப்போது இந்த 64 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into எழுதலாம். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக 2 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 64. நெக்ஸ்ட்டு 80 கொடுத்துருக்காங்க. 80 இது ஒரு ஈவன் நம்பராக இருக்கனால இதை 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4 2s are 8. நெக்ஸ்ட்டு அகைன் இது ஒரு ஈவன் நம்பர். இதுவும் 2ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் இது ஒரு ஈவன் நம்பர். நெக்ஸ்ட்டு 10 2s are 20. நெக்ஸ்ட்டு 5 2s are 10. ஸோ 5 வெளியில் எடுக்கிறோம். இப்போது 80 is equal to 2 into 2 into 2 into 2 into 5. ஸோ இது எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் into 5ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் 90. 90 ஒரு ஈவன் நம்பர். ஸோ இது 2ஆல் டிவைட் ஆகும். 4 2s are 8. அகைன் 1 பேலன்ஸ். 5 2s are 10. அது 5 இருக்குது. 3 5ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 9 3ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 3 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? 90 is equal to 2 into 5 into 3 into 3. ஸோ 2 into 5 into 3 ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் 72. இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ இது வந்து 2ஆல் டிவைட் ஆகும். 3 2s are 6, 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 18 2s are 36. நெக்ஸ்ட் இது 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 2s are 18. நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 3s are. நெக்ஸ்ட் இது 1 3s are 8. ஸோ பார்த்தீங்கன்னா 72 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 3 into 3ன்னு எழுதலாம். ஸோ 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் into 2. இது 72ஓட ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.